ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமையாக ஆண்டவரை துதிக்கிறேன், உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கிருபையினால் ஆண்டவர் இயேசுவை குறித்து உங்களுக்கு வியாழக்கிழமை தோறும் பைபிள் ஸ்டடி போல வேத வசனத்திலிருந்து உங்களுக்கு சில வார்த்தைகளை கடந்த நாட்களில் சொன்னேன். ஆண்டவர் இயேசுவின் பரமேறுதல், அவருடைய உயிர்த்தெழுதல் போன்ற காரியங்கள் அதிகமான வசனங்களை வைத்து குறிப்பிடப்பட்டது. கடந்த 2 முறை அவர் வருகை குறித்து சொல்ல வேண்டும் என்று யோசித்து கூடுமான வரைக்கும் சில வாரங்கள் அதை குறித்து உங்களுக்கு அறிவிக்கலாம் என்று நினைத்து அந்த வார்த்தைகளை சொல்லுகிறேன். இந்த செப்டம்பர் மாதத்தை காண ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறார். இந்த 4ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை உங்களுக்கு ஒரு வசனத்தை ஆலயத்தில் சொல்லுவது ஒரு செய்தி. இந்த நேரலையில் உங்களுக்கு குறிப்பிடுகிற வார்த்தை என்ன? இயேசு கிறிஸ்துவின் வருகை மிகவும் முக்கியமானது. ஆண்டுடைய வருகையை இன்னைக்கு பல விதங்களில் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. பல விதங்களில் அவரவர்களுடைய மன விருப்பத்தின்படி அநேக காரியங்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து வருகிறார் என்பதற்கு ஆதாரங்கள் வேதாகமத்தில் உலகத்தின் காரியத்தையும் சொல்ல முடியும். ஆராய்ந்து பார்க்கும்போது அநேக விஷயங்கள் நமக்கு அதை வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் நான் வசனத்தில் உள்ள வார்த்தைகளை மட்டும் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். இதுல குறிப்பா ஆண்டுடைய வருகையை குறித்து பார்க்கும்போது புதிய ஏற்பாட்டில் 260 அதிகாரங்கள் இருக்கிறது. இந்த 260 அதிகாரத்துல 318 முறை புதிய ஏற்பாட்டில் மட்டும் ஆண்டுடைய 2ஆம் வருகையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 25 வசனங்களுக்கு ஒரு முறை வருவதை பார்க்கிறோம். நீங்க பைபிள் படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். உன்னிப்பா கவனிச்சு படிச்சீங்கன்னா ஒரு 25 வசனம் முடித்த பிறகு அந்த வருகை குறித்த சில செய்திகள் மேலோட்டமா படிக்கிறவர்களுக்கு விளங்காது, தெளிவாய் படிக்கிறவர்களுக்கு நன்கு விளங்கும். புதிய ஏற்பாட்டில் வரும் அநேக தீர்க்க தரிசனங்கள் 2ஆம் வருகையை பற்றியே வருகிறது. ஆண்டுடைய 2ஆம் வருகை. இப்ப நீங்க நிறைய பேர் என்ன சொல்றாங்க? ஆண்டவர் 2ஆம் வருகை வந்து விட்டது, அவர் வந்துட்டாரு, இப்படி பல காரியம் சொல்றாங்க. என்ன? உயிரோடு எழுந்தாரே அப்பவேன்னு சொல்றாங்க. சிலர் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரை பற்றி சொன்னாரே அப்பவே வந்துட்டார். இப்படி பல விதத்தில் பல கருத்துக்கள் பல காரியங்கள் சொல்லிக்கொண்டு இருக்கிறார்கள். ஒரு விசுவாசி மரிக்கும் போது இயேசு வந்தார் அப்படின்னு சொல்றாங்க. விசுவாசி மரிக்கிறதுக்கும் ஆண்டுடைய வருகைக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அவர் வரப்போகிறாருங்கிற செய்தியை வச்சு ஒரு விசுவாசி மரித்த இடத்தில் அந்த குடும்பத்தின் தெளிவுக்காக சொல்லப்படுகிற வார்த்தை. அதனால பிரியமானவர்களே, நீங்கள் குழம்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் இயேசு இன்னும் வரவில்லை, அவர் வரவில்லை. ஆனா தொடர்ச்சியா நாம சில வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் வருகை நான் கடந்த முறை உங்களுக்கு சொன்ன ஞாபகம் இருக்கா? அப்போஸ்தலர் 1:11, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தின் 11ஆம் வசனத்துல 2 தூதர்கள் வந்து கேட்கிறாங்க. 2 தூதர்கள், ஏன் வானத்தை கலிலேயராகிய மனுஷரே, நீங்க ஏன் வானத்தை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க? ஏங்க நிக்கிறீங்க? உங்கள்கிட்ட இருந்தார இயேசு உண்மைதான், உங்களோடு பேசினார், உங்களுக்கு கட்டளை கொடுத்தார், வழிகளை கற்றுக் கொடுத்தார், ஊழிய பாரத்தை கொடுத்தார், நிறைய பொறுப்புகளை எல்லாம் கொடுத்தார். நீங்களும் அவரை பார்த்தீங்க, அவரோடு கூட இருந்தீங்க. குறிப்பா 40 நாள் வரைக்கும் உங்கள் மத்தியில் சஞ்சரித்து கொண்டிருந்தார். ஆனா இப்போ அவருடைய வேலை வேற வேலை இருக்கு. பூமியில அவருடைய வேலை முடிஞ்சிச்சு மாம்சத்துல. இப்ப அவர் மேல போயிருக்காரு. எங்க போயிருக்காரு? பரலோகத்துக்கு போயிருக்காரு. வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார்னா வானங்களின் வழியா பரலோகத்துக்கு போயிருக்காரு. பரலோகம் மேல இருக்கு.
பரலோக தேவன் மேல வாசமா இருக்கிறாரு. தேவன் எப்பவுமே உன்னதமானவர். அவர் மேல இருக்கிறார். அதனால உங்களுக்கு முன்னால எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி நீங்க பார்த்துக்கிட்டே இருந்தீங்களே, உங்க பார்வைக்கு முன்னால போனார், அப்படியே மறுபடியும் வருவார். தூதர்கள் சாட்சி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து, பிறப்பை குறித்து தூதர்கள் சொல்லி இருக்காங்க, மரணத்தை குறித்து சொல்லி இருக்கிறாங்க, உயிர்த்தெழுதலை குறித்தும் சொன்னாங்க, அவர் வருகையை குறித்தும் தேவ தூதர்கள் சொல்லி இருக்கிறாங்க. ஏதோ ஆண்டவருடைய காரியம் கட்டுக்கதை அல்ல, வீண் வார்த்தைகள் அல்ல, விஞ்ஞானத்தின் காரியம் அல்ல, விவிலியத்தின் உண்மையான வார்த்தைகள் என கண்பானவர்களே. எனவே அந்த ஆண்டவர் மறுபடியும் வரப்போகிறார். எபிரேயர் 4ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தில் உங்களுக்கு நான் குறிப்பிட்டேனே முன்பு, வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போனார். வானங்களின் வழியாய். அப்போ வானங்கள் நம்ம மேல பார்க்கிறோம், ஒரு வானம் தான் உங்களுக்கு தெரியும். சிலர் சொல்றாங்க 7 வானங்கள் இருக்குன்னு. 7 அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனா பவுல் சொல்றாரு 3ஆம் வானம் வரைக்கும் நான் எடுத்துக்கொள்ளப்பட்டேன்னு சொல்றாரு. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துல ஒரு மனுஷன் அவன் 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டான் என்பதாக தன்னை குறித்தே விளக்குகிறார். அப்ப இந்த 3ஆம் வானம் என்று அழைக்கப்படுகிற அதற்கு மேலதான் பரலோகம் என்று சொல்லப்படுகிற இடம் இருக்கு. அந்த இடத்துலதான் சொல்ற வசனம், வானங்களின் வழியாய் இயேசு கிறிஸ்து தேவகுமாரனாகிய இயேசு என்ன பண்ணாரு? பரலோகத்திற்கு போனார். வானங்களின் வழியாய் பரலோகத்துக்கு போனார். அவர் தேவகுமாரன், அவர் மனுஷனாய் வந்தார் சொல்லிட்டு அவரை பற்றி சொல்லும்போது, இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர், மகா பிரதான ஆசாரியர், ஆசாரியர் என்று விளக்கும் போது இது ஆசரிப்பு கூடாரம் போன்ற சப்ஜெக்ட் சம்பவத்தை விளக்கி காட்டும் போது நாம் படிக்க முடியும். அப்ப அவர் நமக்கு இருக்கிறதுனால என்ன சொல்றாரு? ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார், அவர் வானத்திலிருந்து வந்தார், அவர் வானத்துக்கு போயிருக்கிறார், பரலோகத்துக்கு போயிருக்கிறார், அவர் பிரதான மகா பிரதான ஆசாரியர், அவர் நமக்காக இருக்கிறார், அவர் நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறார். ஆகையினாலே நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். பல உங்க விசுவாசத்தை கெடுக்க, உங்க உறுதியை விட்டு விலக்க, நீங்கள் ஆண்டவருக்குள்ளே வாழ முடியாதபடிக்கு தடுமாற செய்யும் காரியங்கள் வரும்போது அதற்கு செவி கொடுக்காதபடிக்கு கேட்ட சுவிசேஷத்தை, கேட்ட சத்தியத்தை, வாசித்த வார்த்தைகள், அறிந்த உண்மைகளை விட்டு விலகாதபடிக்கு, இது சத்தியம், சத்தியபரரான தேவன், அவர் மேலே போயிருக்கிறார், அவர் அவருடைய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார், அவர் தூதன் சொன்னது போல அவர் மறுபடியும் வரப்போகிறார். இது சத்தியம். இது அந்த வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும். இது திருச்சபையில் சொல்ல வேண்டிய காரியம். திருச்சபை மக்கள் ஆயத்தப்பட வேண்டும். ஏன்? இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் யாராக இருந்தால் கூட சரி, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று ஆலயத்திற்கு வந்து வசனங்களை அறிந்து அபிஷேகத்தை பெற்று இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கையிட்டு இந்த வாழ்க்கையை அர்ப்பணித்து பாவத்தை விட்டு விலகி பரிசுத்தத்தை வாஞ்சித்து ஆண்டவர் அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு எங்களுடைய பிள்ளையாய் இருக்கும்போது அவருடைய வருகை நாட்களில் நீங்கள் போக முடியும், அவருடைய சத்தத்தையும் கேட்க முடியும். எனவே பூமியில் நீங்கள் ஆயத்தமாயிருங்கள். இப்படிப்பட்ட வார்த்தையை கேட்டு நிராகரித்து விடாதபடிக்கு பயபக்தியோடு காத்திருப்போம், ஆயத்தப்படுவோம். ஆண்டுடைய வருகையில் காணப்பட கர்த்தர் கிருபை கொடுப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.